பாசிசத்தை வீழ்த்த ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணி அரசு ஒன்றியத்தில் அமைஞ்சதும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நாம் செய்ய உள்ள திட்டங்களை, வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கோம். அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு. நம்ம வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். மக்காச்சோளம், சோயா போன்ற முக்கிய இடுபொருள் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயில் கட்டண சலுகை, சிறு தேயிலை விவசாயிகளுடைய பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச விலையா கிலோவுக்கு 35 ரூபாய், நீலகிரி மாவட்ட சுற்றுத்தலங்கள் மற்றும் அதற்கான வழித்தடங்கள் இந்தியா சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலமாக மேம்பாடு. இது மட்டுமல்ல, பாஜக விரோத மக்கள் விரோத அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். உழவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸே இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, சகோதரர் ராகுல் காந்தி சொன்னாரே, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு, 50 விழுக்காடு என்பதை உயர்த்த சட்ட திருத்தம். இதற்கு மேற்கு மண்டல மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது. இப்படி மாநில அரசுகளுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மாநிலங்களுக்கும் நாட்டுக்கு நம்பிக்கைக்குரிய தேர்தல் அறிக்கையா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புதிய இந்தியாவை உருவாக்குவேன்னு சொன்னாரு. ஆனா அவருடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன மாதிரியான இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்? ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். பட்டினியால தவிக்கிற நாடுகள் பட்டியலில் 125 நாடுகள்ல இந்தியா 111வது இடத்துல இருக்குன்னு உலகளாவிய பட்டினி குறியீட்டு புள்ளி விவரம் சொல்லுது. இது எவ்வளவு பெரிய அவலம்! அடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ இந்தியாவோட கடன் 58 லட்சம் கோடி ரூபாய். இப்ப எவ்வளவு தெரியுமா? 155 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் பாஜக ஆட்சியோட நிதி மேலாண்மை லட்சணம். மோடி ஆட்சிக்கு வந்தப்போ டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 59 ரூபாய். இன்று 84 ரூபாயாக நம்ம நாட்டு பணத்தோட மதிப்பு சரிஞ்சிருக்கு. இந்த வீழ்ச்சி தான் மோடியின் சாதனை. மோடி ஆட்சியில பத்திரிகையாளர்கள் நிம்மதியாக நடமாட முடியுதா?
ஊடக நிறுவனங்களால நிம்மதியாக செயல்பட முடியுதா? தங்களுக்கு கட்டுப்படலைன்னா ஒட்டுமொத்த அந்த நிறுவனங்களை விலைக்கு வாங்கி பத்திரிகையாளர்கள் மேல் அடக்குமுறையை ஏவுறாங்களே. உண்மையை எழுதுகிற பத்திரிகையாளர் சிறையில் அடைக்கிறது, அவங்கள படுகொலை செய்யப்படுறதை வேடிக்கை பார்க்கிறதுன்னு பத்திரிகை சுதந்திரமே பறிக்கப்பட்டிருக்கு. அதோட விளைவுதான் இன்னைக்கு ஊடக சுதந்திரத்தில் 180 நாடுகள்ல 161வது இடத்துல இந்தியா இருக்கு. நம்மோட பழம்பெரும் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்காரு. மோடி சொன்ன புதிய இந்தியா இவர் ஆட்சியில் எப்படி இருக்கு? 32 விழுக்காடு மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்காங்க. 44 விழுக்காடு மக்கள் சமையல் எரிவாயு பயன்படுத்தல. 30 விழுக்காடு மக்களுக்கு அடிப்படை சுகாதார வசதியே இல்லை. 41 விழுக்காடு மக்களுக்கு வீடுகள் இல்லை. இப்படித்தான் இருக்கு மோடி சொன்ன புதிய இந்தியா. விலைவாசி எந்த அளவுக்கு போயிருக்கு? மோடி ஆட்சியில தானியங்கள் விலை 54 விழுக்காடு அதிகமாயிடுச்சு. பால் பொருட்கள் விலை 53 விழுக்காடு அதிகம். எண்ணெய் விலை 48 விழுக்காடு அதிகம். காய்கறி விலை 48 விழுக்காடு அதிகம். மருத்துவ செலவுகள் 71 விழுக்காடு அதிகம். கல்வி செலவுகள் 60 விழுக்காடு அதிகம். இதெல்லாம் தான் மோடி சொன்ன வளர்ச்சியா? 10 ஆண்டுகளா பெரும்பான்மையோடு ஆட்சி செஞ்சும் மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் செய்யல. அதனாலதான் எந்த மேடையிலையும் அவரால் திட்டங்களையும் சாதனைகளையும் சொல்ல முடியல. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள்ல கஜானாவை தூர்வார்னு அதிமுகவால் ஏற்பட்டுள்ள நிதிச்சுமைய நாம ₹1 கொடுத்தா 29 பைசா மட்டுமே திருப்பி தந்து ஒன்றிய பாஜக அரசு தர நிதி நெருக்கடியின் எல்லாத்தையும் மீறி ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். நேற்று நம்ம கூட்டணி சின்னத்தை காட்டி ஒரு தாய்மார்கிட்ட நம்ம கழக தோழர்கள் வாக்கு கேட்டிருக்காங்க. செய்தித்தாளில் பார்த்தேன். அதுக்கு அவங்க சின்னெல்லாம் முக்கியம் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் முகத்துக்காகவே நாங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம். டிவிலையும் போட்டாங்க. அவர் தான் நாங்க போற பஸ் எல்லாம் இப்ப ஃப்ரீ ஆக்கி இருக்காரு என்று நன்றி பெருக்கோடு சொல்றாங்க. அதே போல ஒரு தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தோட்ட தொழிலான பெண்கள் கிட்ட நம்ம அரசோட திட்டங்களை பத்தி கேட்கிறாங்க. அந்த சகோதரிகள் நாங்கள் தேயிலை பறிக்க அதிகாலையிலே வீட்டிலிருந்து கிளம்பி விடுவோம், அதனால காலையில சமைக்க மாட்டோம். ஆனா இப்போ எங்க குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பள்ளிக்கூடத்திலே சாப்பாடு கொடுக்கறாங்க. காலையும் மதியமும் எங்க குழந்தைங்க ஸ்கூல்லயே சாப்பிடுறாங்க.